என்னப்பா சிரிக்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடிதான் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு எதிரா என் கம்பெனிலேயே வேலை செஞ்சேன். இன்னைக்கு எனக்கு மகளாகி பாசத்தோட என் கண்ணுல ஒரு சின்ன தூசி கூட விழுந்துடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா விபூதி எடுத்து வைக்கிறேன். அப்பா, நானே எதிர்பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு பதவி, பொறுப்பு, அந்தஸ்து, எம்டி நாற்காலி. இது நானா உனக்கு கொடுத்த பதவி இல்லம்மா, உன் தைரியம், தன்னம்பிக்கை, போராட்ட குணத்தால நீயே சம்பாரிச்சுக்கிட்ட பதவிமா. நீங்க புதுசா அவதாரம் எடுக்கணும்னு நேத்தே இதே இடத்துல வச்சு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க மகளா கம்பெனி எம்டி ஆக்கி இப்படி ஒரு பொறுப்பும் உறவும் கொடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. என் போராட்டத்துக்கு நீங்க பக்க பலமா இருக்க போறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே வரலப்பா. மக அப்பாவுக்கு ஏம்மா நன்றி சொல்லணும்? அப்படி நடந்தா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அது இருக்கட்டும், எப்ப வீட்டுக்கு வந்து தங்க போற? வீட்ல வந்து தங்கணுமா? நாம அப்படி ஒரு விஷயத்த பேசிக்கவே இல்லையே. நான் ஹாஸ்டல்ல தான் தங்க போறேன். நான் உன்னை என் மகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ என் வீட்ல வந்து தங்குறது தானேமா நியாயம். ஆனா அது ரொம்ப தப்பாயிடும்பா. அது எப்படிமா தப்பாகும்? ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் நான் உன்னை என் பொண்ணுன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். வீட்ல கூட உன்னை என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் என்னம்மா, நீ வீட்டுக்கு வந்தா ஆர்த்தியும் என் மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வெளியில தங்கி இருக்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அதுவும் எதிர்கால திட்டங்களுக்கு தான் தடங்களா இருக்கும். நான் இதை யோசிக்கவே இல்லப்பா. உனக்கு செல்வநாயகிய பழி வாங்குறது, உங்க அக்காவை அபியோட சேர்த்து வைக்கிறத தவிர வேற ஏதாவது யோசனை இருக்கா? சத்தியமா இல்லப்பா. அதனால மத்த விஷயங்களை உனக்கு பதிலா இப்ப நான் தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. சோ என்ன யோசிக்க விடு. இப்ப நான் சொல்றத செய். வா, உன் ஹாஸ்டலுக்கு போய் உன் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம். நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்றீங்களே, இது நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. சொல்ல போனா இது என் லட்சியத்துக்காக நீங்க போட்ட பிச்சை. இது ஒரு டிராமாப்பா. இது உண்மைன்னு நம்பி நான் உங்க மகங்கிற உண்மையான அந்தஸ்தோட அந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. நீங்க என்னதான் உரிமை கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி நான் வரவே கூடாது. சத்யா, இது ஒரு நாடகம் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அந்த கேரக்டரா மாறினாலே ஒழிய உன்னால உன் லட்சியத்தை அடைய முடியாது. நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் உனக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறேன். வா, வீட்டுக்கு போலாம். என் லட்சியத்துக்காக தான் நானும் சொல்றேன்ப்பா. ஹாஸ்டல்ல இருந்தா சுதந்திரமா சில காரியங்கள் பண்ண முடியும். உதாரணமா நினைச்ச நேரத்துக்கு நான் வெளியில போக முடியும், வர முடியும். உங்க வீட்ல அது முடியாதுல்லப்பா. உன்னை என் வீட்ல யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா. நான் எந்த காரணத்தை கொண்டோ நீங்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்க விரும்பலப்பா. சரி, வா உட்கார்ந்து பேசலாம். இப்ப நீ என்ன பண்ண போற சத்யா? செல்வநாயகியை எதிர்க்கிறதும் தோக்கடிக்கிறதும் சாதாரணமா நடக்கிற காரியம் இல்ல. அப்புறம் நீ ஹாஸ்டல்ல இருக்கிறது ஊருக்கும் செல்வநாயகிக்கும் தெரிய வந்தா அதுவே உனக்கு பெரிய சர்க்கிள் ஆயிடும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. இதுல உன் பேரு மட்டும் இல்லம்மா, என் பேரும் இன்வால்வ் ஆயிருக்கு. உண்மை என்னன்னு ஊருக்கு தெரிஞ்சா என் பேரும்ல கெட்டு போயிடும். நலன் பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கான்னு மீடியாக்கு தெரிஞ்சா அதுவே பெரிய டாக் ஆஃப் தி டவுன் ஆயிடும். கண்டபடி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஐ அம் வார்னிங் யூ. உங்களுக்கு கெட்ட பேரு வராம நான் பாத்துக்கிறேன்ப்பா. உனக்கு இன்னும் இதோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் உன்னை என் பொண்ணா டிக்ளேர் பண்ணி பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதனால நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் உன்னை மட்டும் இல்ல என்னையும் பெரிய அளவுல பாதிக்கும். இப்ப நீ 2 பேருக்காக யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு உன்னை பத்தி, இன்னொன்னு என்ன பத்தி. என் அக்காவை பத்தியும் யோசிக்கணும்ப்பா. சரி, அதை விடு சத்யா. நீ எது பண்ணாலும் அதோட விளைவுகளை பத்தி பல முறை யோசிச்சு முடிவு பண்ணணும் சத்யா. அப்பா, நீங்க எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நலனோட பொண்ணுங்கிற மிகப்பெரிய பலத்தை, லைசன்ஸை எனக்கு கொடுத்திருக்கீங்க. அதுல நான் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரவிடாம ஜாக்கிரதையா இருப்பேன். சரி, ஓகேமா.
நீ செல்வநாயகியோட மோதுற, அதனால அவளுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல நீ இருக்கணும். உனக்கு இப்ப முக்கியமா தேவை ஒரு காரு, கை நிறைய பணம். இது ரெண்டையுமே உனக்காக நான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாம உனக்காக என் வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். என்னைக்கு நீ மனசு மாறுறியோ அன்னைக்கே ஹாஸ்டல்ல விட்டு என் வீட்டுல வந்து தங்கலாம். என்னாச்சுமா? அப்பா, செல்வநாயகி மாதிரி காட்டுல இருக்க வேண்டிய மிருகங்கள்லாம் நாட்டுல உலவுது. அந்த உலகத்துலதான் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. அத நினைச்சுதான் நான் கண் கலங்குறேன்ப்பா. உங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. உன் லட்சியத்துல நீ ஜெயிச்சு காட்டுமா, அதுவே போதும். நிச்சயமாப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், நீ நலனோட மகளா வேஷம் போட போற. அது செல்வநாயகிய கன்வின்ஸ் பண்ற மாதிரி அமையணும். அவளுக்கு மட்டும் சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டான். நான் ஜாக்கிரதையா இருப்பேன்ப்பா. நீ ஹாஸ்டல்ல தங்குறது செல்வநாயகிக்கோ இல்ல அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது தெரிய வந்தாலோ அவ அடுத்த நிமிஷம் உன்னை மிதிச்சு தூக்கி எறிஞ்சிருவா. நம்ம முயற்சி எல்லாம் பாழா போயிடும். நான் என் லட்சியத்துல முழு கவனமா இருப்பேன்ப்பா. என் சிந்தனைய செதற விட மாட்டேன். ஒரு ஓட்ட விழ கூட விட மாட்டேன். உங்களுக்கும் கெட்ட பேரு ஏற்படுத்த மாட்டேன். இது சத்தியம்பா. நான் ஹாஸ்டல்லயே தங்கிக்கிறேன்ப்பா. பிடிச்ச உடம்பு புடி. ஓ வழக்கமான பிடிவாதம். இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதும் இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்காததும் கூட. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலமா. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ்ப்பா. அபி, இத ஜூஸ் குடி. டேய் ஜூஸ குடிடா. இந்த பேப்பர்ல அப்படி என்ன பாக்குற? இந்தா குடிடா.